எதற்காக இந்த தங்கம் விலை இவ்வளவு ஏறிக்கிட்டே போகுது? இந்த தங்கத்தின் மீதான மோகம் மனுஷனுக்கே இவ்வளவு வந்துச்சு? ஆரம்ப காலத்தில் இந்த தங்கத்தை யார் கண்டுபிடிச்சது? இந்த தங்கம் எதனால் ஆக்கப்பட்டது? எதனுடைய பயன்பாட்டிற்காக இந்த தங்கம் முதலில் பயன்படுத்தப்பட்டது? இந்த தங்கத்தை எடுக்கிறத நிறுத்திட்டா என்னாகும்? யாருமே தங்கம் வாங்கலை அப்படின்னா இந்த தங்கத்தின் விலை குறையுமா? ஏன் இந்த தங்கத்தின் விலை குறைய மாட்டேங்குது? ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த தங்கத்தின் மீதான இந்த ஆர்வம் வந்ததுக்கு என்ன காரணம்? இது எல்லாமே இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். தங்க பஸ்பம் சாப்பிட்டா நீண்ட நாள் உடல் இளமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? எகிப்து பிரமிடுகளில் சவப்பெட்டிக்கு பதிலாக தங்கத்திலேயே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவும் உண்மையா? இந்த மாதிரி தங்கத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு அலசி ஆராய்ப்போம். சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதான் இந்த தங்கம். இந்த தங்கம் ஆரம்ப காலத்தில் இந்த பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாத ஒரு தனிமமாக இருந்துச்சு. இதை கண்டுபிடிச்சாங்க. எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, அது மேலே துருன்னு ஒன்று பிடிச்சி அது அந்த தனிமத்தை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, டெப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த தங்கம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. தண்ணியில் போட்டாலும் அப்படியே இருக்குது, காற்றில் வச்சாலும், நெருப்பில் வச்சாலும், மண்ணில் போட்டு புதைச்சாலும் இந்த தங்கம் தங்கமாகவே இருக்குது. பஞ்சபூதங்களால் இதை அழிக்கவே முடியல. அதனுடைய ஒளிரும் தன்மையும் கொஞ்சம் கூட மங்க மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு தான் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த தங்கம் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. இந்த பூமியிலிருந்து தான் இந்த பொருள் உருவாயிருக்கும் அப்படின்னா இந்த அணுக்களாலும் இந்த பாக்டீரியாக்களாலும் நிச்சயமா இது அழிக்கப்பட்டிருக்க முடியும். எப்ப இதனாலேயே இந்த பஞ்சபூதங்களால இதை அழிக்க முடியலையோ அப்ப இது இந்த லோகத்துக்கு உண்டான பொருள் இல்லை அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இது எந்த லோகத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. இது எந்த லோகத்தோடையுமே இது மேட்ச் ஆகல. மாறா இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு இப்ப இதை அணுவை பிளந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தனிமத்திலும் இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு தனிமம். இந்த தனிமத்துக்கு ஒரு குறியீடு கொடுக்குறாங்க. அது AU. இந்த AU79 அப்படின்னா இதுக்குள்ள 79 புரோட்டான்கள் இருக்குது ஒவ்வொரு அணுவிலும். தனிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தங்கம்னு ஒரு அணுக்களா சேர்ந்து 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 ஒரு தனிமம் உருவாயிடுச்சு இல்லையா? இது எப்படி இருக்குது? இந்த தகரத்தை தங்கமா மாத்துறது அப்படிங்கிறதுன்னு என்னன்னா, புரோட்டான்களுடைய எண்ணிக்கை 79 எந்தெந்த அணுக்கள்லாம் இருக்குதோ அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொருள் உருவாகும் இல்லையா? இதே மாதிரிதான் புரோட்டான்களுடைய எண்ணிக்கை 8 இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு பொருள், 10 இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு பொருள். இப்படிதான் இந்த பூமியில பொருட்கள் எல்லாமே உருவாச்சு. இந்த தங்கத்துல 79 புரோட்டான்கள் ஒரு அணுவுல இருக்குது. இது எந்த நட்சத்திரத்தின் ஒளியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இது என்னவா இருக்கலாம்? ஏன்னா இதுல ஒளிரும் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த தன்மை தான் மங்க மாட்டேங்குது. அப்போ இது ஏதாவது நட்சத்திரத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க. அப்ப எஸ், இங்க ஒரு சூப்பர் நோவா, ஒரு நட்சத்திர வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த வெடிப்புல இருந்து செதறி இருக்கலாம். செதறி இது நிறைய கோள்கள்ல மேல போய் விழுந்திருக்கலாம். அப்படி விழுகும்போது ஒரு பார்ட்டிகள் இந்த பூமி மேல விழுந்துக்கலாம். ஏன்னா இந்த பூமியோட பல பில்லியன் மடங்கு ரொம்ப பெருசா ஒன்று இருக்குன்னா அதுதான் நட்சத்திரங்கள். ஏன்னா இங்க பார்ட்டிகள்னா துகள். இந்த துகள் இவ்வளவு நமக்கு கிடைக்குது. தோராயமா இந்த பூமியில மட்டும் 2,44,000 டன் அமெரிக்க டாலர்கள்ல அந்த அளவுக்கு இங்க தங்கம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு பெரிய இதை ஏன் துகள்னு சொல்றீங்க? இது பெரிய குவான்டிட்டி தானே? இல்லை, வெடிச்சது இதோட பல பில்லியன் மடங்கு பெருசு. அதுல நமக்கு ஒரு சின்ன பிட்டு தான் இங்க விழுந்துச்சு. இதுக்கு இங்க இவ்வளவு மதிப்பு இருக்கு. இதை மனுஷன் தான் முதல்ல தேடி வந்தானா? இல்லவே இல்லை. இந்த தங்கத்துக்கு இந்த பஞ்சபூதங்களால் அரிக்க முடியாத தன்மை இருக்கணும், இது பளபளப்பு குறையாதனும் இதை மனுஷனுக்கு சொன்னது அனுநாக்கிஸ். ஆமா, இப்போ இந்த அனுநாக்கிஸ் யாரு? இந்த அனுநாக்கிஸை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டா, இந்த அனுநாக்கிஸ் அப்படிங்கிறவங்க முதல்ல மனுஷனா அப்படின்னு கேட்டா இல்லை, கிட்டத்தட்ட ராட்சதர்கள் மாதிரி. மனுஷனை விடவும் ராட்சதர்களை விடவும் இன்னும் ஒரு படி மேலானவங்க தான் இந்த அனுநாக்கிஸ். இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, இவங்க எங்கிருந்தும் வரல. இவங்க தேவர்களால படைக்கப்பட்டாங்க. எதுக்கு இவங்க படைக்கப்பட்டாங்க? தேவலோகத்துல பார்க்கடல்ல அமிர்தம் அப்படிங்கிறது ஒண்ணு கரையப்படுது. இந்த அமிர்தம் யாருக்கெல்லாம் கொடுக்க தான் படுது, தேவர்களுக்கு கொடுக்கப்படுது. அது என்னைக்கு நிறுத்தப்படுதோ அவங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது அங்க வருது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த அமிர்தத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா எந்த தேவர்களாலையும் இந்த அமிர்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, வச்சா கெட்டுருது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஃப்ரிட்ஜ் மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்குள்ள இதை வச்சோம்னா இது கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு அவங்க தேடுறப்ப அவங்களுக்கு புலப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தங்கம். அவங்க சொல்றாங்க, இந்த சூப்பர் நோவா வெடிப்பில் இருந்து ஒரு தங்கம்னு ஒரு பொருள் செதறி போயிருக்குது, இதை போய் எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுல நாம ஒரு பாத்திரம் தயாரிச்சு இந்த பாத்திரத்துல இதை ஊத்தி வைக்கும் போது
இந்த அமிர்தம்ங்கிறது கெட்டு போகாம இருக்கும். அதிகபட்சம் 7 நாள், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் இந்த 7 நாளாவது நம்ம கிட்ட இந்த ஸ்டோரேஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தங்கத்தை தேடி தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வராங்க. அப்ப இந்த பூமியில இந்த பொருள் இருக்கு. இந்த பொருளை இப்ப வெட்டி எடுக்கணும். ஏன்னா இது பூமியினுடைய லாவால கலந்துருச்சு. மேல இருந்து ஃபோர்ஸ்ல அடிச்சங்காட்டி இதை புதையுண்டு உள்ள போயிருச்சு, லாவால கலந்துருச்சு. இப்போ இந்த பூமியை குளிர் வச்சு இது பாறையானதுக்கு பிறகுதான் இதை எடுக்கணும். அப்படின்னா இங்கேயே ஒரு ஆள் இருக்கணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இனத்தை இவங்க படைக்கிறாங்க. படைச்சு இதை வெட்டி ஏன்னா இது மிகப்பெரிய வேலை, அதுக்கு மிகப்பெரிய சக்தி மிக்கவர்கள் தான் வேணும். அந்த சக்தி மிக்க ஒரு இனத்தை அவங்க படைக்கிறாங்க. படைச்சு அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு நீங்க இந்த தங்கத்தில் எடுத்து வைங்க, நாங்க திரும்பி ஒரு நாள் கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு பாருங்க. இவங்க தொடர்ந்து இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த தங்கத்துக்கு தேவர்கள்கிட்ட மிகப்பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகுது. என்னைக்குமே ஒரு பொருள் அதிகமாக சேல் ஆகுதுன்னு வைப்பாங்களா, அப்போ நாம ஒரு டிமாண்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே இந்த பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் கேட்குற தொகையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் இப்படி ஒரு டிமாண்டை பண்ணுவாங்க. இது வாஸ்தவம் தானே? அப்படி இந்த அனுநாகிஸ் அவங்க என்னன்னாங்க, நாங்கள் இது தொடர்ந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னா எங்களுக்கு சில நீங்கள் சக்தியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த வேலைக்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டீங்க, சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், இது எங்களை தவிர இதை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை, அப்போ நீங்கள் எங்கிட்ட தான் நீங்கள் நிற்கணும், அதனால நான் சொல்கிறத நீங்கள் கேளு அப்படிங்கிறாங்க. இது அவங்களோடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த நியூஸ் போகுது. இவங்க இப்படி பண்ணுறாங்க, நாம உருவாக்கணும், இப்போ நமக்கே அகேன்ஸ்டாக இவங்க திரும்புகிறாங்க. எஸ், அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்கள அழிச்சிருங்க, நம்ம வேற ஒருத்தங்களை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்மளால அழிக்க முடியாது, நம்மளால உருவாக்க மட்டும்தான் முடியும், இந்த அழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்லை, இதுக்கு பர்மிஷன் நீங்கள் மீண்டும் மேல் இடத்துல இருந்தா வாங்கணும், அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர் கொடுத்தா மட்டும்தான் இந்த அனுநாகிஸ் அழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை கொஞ்ச நாள்ல பெருசாக்கி இந்த அனுநாகிஸை அழிக்கணும் அப்படின்னு அவங்களும் உத்தரவு போட்டு இந்த அனுநாகிஸ் எல்லாமே அழிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு காலத்துல நிச்சயமா நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோம், அப்ப இந்த உடலை பதப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அப்ப ஒரு மிகப்பெரிய பிரமிடுகளை நம்ம உருவாக்கி இந்த பிரமிடுகளுக்குள்ள எந்த பொருள் வச்சாலும் கெட்டு போகாது. இன்னைக்கு வரைக்கும் பிரமிடுகள்ல 1000 வருஷ பழமையான மம்மியினுடைய உடல்கள் இது எதுவுமே இன்னும் செதல் அடையலை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி பூமியில இருக்கக்கூடிய பொருள் இன்னைக்கு ஒரு பள்ளியை அடிச்சு கீழே போட்டாலே ஒரு 10 நாள்ல பஸ்பம் ஆயிடுது. அது எப்படி அந்த உடல் பிரமிடுகளுக்குள்ள இருக்கிற உடல் ஏன் இன்னும் அழியாம இருக்குதுன்னா அதுதான் இந்த அனுநாகிஸோட டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் அவங்க கட்டணம் காட்டி இயல்பாகவே அதுக்குள்ள 1000 வருஷங்கள் அந்த பொருள் அழியாம இருக்கும். ரெண்டாவது, சவப்பெட்டி மரத்துக்கு பதிலா கற்களுக்கு பதிலா தங்க முலாம் பூசப்பட்டதுலேயே செய்யுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ தங்கம் கொட்டி கிடந்துச்சு. அதனால சவப்பெட்டியுமே நீங்கள் தங்கத்தில் செய்யுங்க, அதுக்குள்ள ஒரு பாடியை வைங்க, இப்போ காற்றே உள்ளே போகாத மாதிரி பேக் பண்ணுங்க, இப்போ அந்த உடல் அழியவே அழியாது. இப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு காற்று இருந்துச்சு இல்லையா, அந்த காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த உடலை எந்த அளவுக்கு அழிக்குமோ அவ்வளோதான் அழிக்கும், மிச்சம் காற்று போகாத மாதிரி அதை பேக் பண்ணிட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய தங்கம் காற்றுனாலேயோ பஞ்சபூதங்கனாலேயோ எந்த சிதலமும் அடையாது. இது காற்றை மீண்டும் உள்ளவும் அளவு பண்ணியாது. உள்ள பாக்டீரியா போனாதான் உள்ள இருக்கிற பாடியை இங்கே கெட்டு போக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப இன்னும் 3000 வருஷம் ஆனாலும் 30,000 வருஷம் ஆனாலும் உள்ள இருக்கக்கூடிய உடல்ங்கிறது அழியாத தன்மையில தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நாம திரும்பி இந்த உடலுக்குள்ள மீண்டும் உயிரை கொடுத்து இதை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுநாகிஸ் நினைச்சாங்க. அதனால பிரமிடுகளை அவங்க உருவாக்குனாங்க. இந்த கருத்து உண்மையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா. இந்த பூமியில மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடக்கலை பிரமிடு. மனிதனுடைய கார்பனைஸ், இந்த மனுஷனை எடுத்து நீங்க கார்பனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய தோற்ற காலம், பிரமிடுகளின் தோற்ற காலம் தான் மூத்ததா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொல்றாங்க. இந்த பிரமிடை மனுஷன் கட்டலை அப்படிங்கிறது எங்களுக்குனால தெளிவாக சொல்ல முடியும். மனுஷனை விட மூத்து தான் இருக்குது வயசு பிரமிடுகளுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பிரமிடுகள் எந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள தங்கத்தால நீங்க வைக்கிறப்ப இப்போ பாருங்க, தேவர்களுக்கு தேவைப்பட்ட பொருள் அனுநாகிஸுக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை அடுத்த அனுநாகிஸுக்கு பிறகு வலிமை இல்லாத மனுஷ இனம்னு ஒன்று படைக்கிறாங்க. இந்த மனுஷ இனம் இந்த தங்கத்தை இவங்க கிட்ட இருந்து, இவங்களுக்குள்ள இது இவ்வளோ டிமாண்ட் இருக்குதா, அப்போ இந்த வேலையை நாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தங்கத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அளவுக்கு இவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா மனுஷங்கிட்ட சக்தி இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு இயந்திரம் வேணும். மெட்டீரியல் இல்லாமல் இங்கே பொருளை லோட் பண்ணலாம் முடியாது. லோடிங் அன்லோடிங் கண்டிப்பாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரம் வேணும். இயந்திரம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த தங்கத்தை இயந்திரமாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியல. ஏன்னா இது உடஞ்சு போயிடுது. இதை ஆபரணமாக கூட செய்ய முடியல, அப்புறம் எப்படி இதை ஆயுதமாக கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ இதனால யூஸே பண்ண முடியாது அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது கூட நீங்கள் செம்பையோ வெள்ளியோ கலந்தீங்க அப்படின்னா
ஓரளவுக்கு இது பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படி சம் ரேஷியோவில் 60-40, 65-35 இந்த ரேஷியோவில் தங்கத்தை மிக்ஸ் பண்ணி பொருளை உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கூட சேர்த்தக்கூடிய இந்த களிம்புகளுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த பொருள் இருக்கக்கூடிய ஒளிரும் தன்மை மங்கிட்டே இருக்குது. தங்கத்துடைய ஆயுள் காலமும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் தங்கமே மங்கி இது தங்கமா போலி தங்கமா அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு. அப்போ என்னதான் பண்ணுறது? எவ்வளோ ரேஷியாவை குறைச்சோம்னா அதனுடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுது, அதோட ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணலாங்கிறப்ப இப்போ சமீப காலத்தில் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் 916 ஹால்மார்க் தங்க நகை. இந்த 916 அப்படின்னா 91% 6%. இந்த 91.6% கோல்டு, மீதி இருக்கிறதெல்லாம் களிம்பு. அதாவது செம்போ வெள்ளியோ ஏதாவது ஒன்று கலப்படம் பண்ணி இப்போ ஒரு பொருளை இப்போ இந்த ஒரு உலோகத்தை இவங்க உருவாக்குறாங்க. இதை உருவாக்கி இதில் ஆபரணம் மட்டும் செய்ய முடியும், ஆயுதங்கள் செய்ய முடியாது. இந்த தங்கத்துக்கு இன்னொரு தன்மை என்ன இருக்குது அப்படின்னா, இது இந்த உடல்ல பட்டுச்சு அப்படின்னா இந்த செல்களுக்கு ஆயுள் நாட்கள் நீடிக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதனால நீங்க ராஜாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பு பகுதி முழுசும் தங்க ஆபரணமா போட்டிருப்பாங்க. தலைகளில் பார்த்தீங்கன்னா தங்க கிரீடம் வச்சிருப்பாங்க. அவங்க உட்கார்ற சேர் கூட சிம்மாசனம் கூட தங்கத்தில் செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாமே தங்கமாக யூஸ் பண்ணாங்க. அவங்க குடிப்பாங்க இல்லையா, அந்த மதுபானம் குடிக்கிறது, திராட்சரசு குடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்களே அந்த காலத்தில் எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருள். ஏன்னா அந்த தங்கத்தினுடைய அணுக்கள் தான் டைரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இந்த உடலுங்கிறது சீக்கிரமாக இந்த இளமையை ஒவ்வொருத்தரும் இழந்துக்கிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நாளைக்கு இளமையாக இருக்கணும். மனுஷனுக்கு 2 ஆசை தான். என்னன்னா, ஒன்று நான் கடவுளாக மாறணும், இன்னொன்று நான் இன்னும் ஒரு நிறையா வருஷத்துக்கு இளமையாகவே இருக்கணும். இவ்வளோதான். இவனுக்கு எப்போ இந்த 2 ஆசை வந்துச்சோ அன்னைக்கு தான் இவன் அழியவே ஆரம்பித்தான். இப்போ என்னன்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு புத்திசாலின்னு இருந்தால் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறது ஒருத்தங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க தான் தேவைப்படும். அப்போ என்னன்னா, இந்த தோள்களுக்குள்ளே செல்களுக்குள்ளாக இந்த தங்கத்தினுடைய துகளை உட்செலுத்திட்டோம் அப்படின்னா இதனுடைய இளமை காலம் நீடிக்குமா அப்படின்னு இங்கே ஒரு ஆராய்ச்சி நடத்துனாங்க. நீடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதை எப்படி ஒன்றை இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ரசவாதம். இப்போ ரசவாதம் தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட போய் நான் இளமையாக இருக்கணும், அப்போ இந்த தங்கத்தை பஸ்பமாக மாற்றி கொடுங்க. இந்த தங்கம் எப்போ பஸ்பமாக மாறும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த தங்கத்தை பஸ்பமாகவே மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் எவ்வளவோ ஹீட் பண்ணிங்கனாலும் லிக்யூட் ஸ்டேஜுக்கு வந்துடுதே ஒழிய உடஞ்ச துகளாக இது மாற மாட்டேங்குது. உடச்சிங்கன்னா இது பார்ட்டிகளாக இருக்குது. அப்படி பார்ட்டிகளாக இருக்கிறப்ப இதை நுண்ணிய துகள்களை மாற்றினாலும் இது அதோட தன்மையிலிருந்து மாறுபடவே இல்லை. இது பொடியாக இதை பண்ண முடியல, பஸ்பமாக பண்ண முடியல. அப்போ இது கூட சல்ஃபரை ஆட் பண்ணுங்க. வேற என்ன பண்ணலாம், பாதரசத்தையும் ஆட் பண்ணுங்க, அம்மான் பச்சரிசிங்கிற மூலிகையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இன்னும் சில மூலிகைகள்லாம் ஆட் பண்ணி இதை சுக்கு நூறாக உடைச்சு பஸ்பமாக மாற்றுங்க. இந்த பஸ்பத்தை இப்போ சாப்பிட்டாலும் இது செரிமானம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஆனால் அது செரிமானம் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த செரிமானம்ங்கிறது எங்கே நடக்குதுன்னா இந்த வயிற்றுக்குள்ளே நடக்குது. இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற செல்கள், இதே செல்கள் அமைப்பை கொண்ட அணுக்களோட அமைப்பை கொண்ட ஒரு பானம் இருக்குதுன்னு பார்த்தா மோரில் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய செல்களுக்கும் மோரில் இருக்கக்கூடிய தன்மைக்கும் ஒரே மாதிரி ஒத்து போச்சு. அப்போ இந்த தங்க பஸ்பத்தை மோரில் கலந்து குடிக்க ஆரம்பிங்க. இப்போ இது ஜீரணம் ஆகுதான்னு பாருங்க. ஆமாம், ஜீரணம் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இப்போ இதை டெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், யார் மேலேயாவது இதை செலுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஒரு 30 வயசுல ஒருத்தர், 40 வயசுல ஒருத்தர், 50 வயசுல ஒருத்தர் அப்படின்னு கூப்பிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு 3 வருடம் இந்த தங்க பஸ்பத்தை மோரில் கலந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடிச்சு அவங்க இளமையாவே இருந்தாங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப ஒரு 10 வயசு இளமையா இவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் குடியானவன் எல்லாருக்கும் இந்த தங்கம்ங்கிறது அது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராஜா கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது, குடியானவங்க எல்லாருக்கும் இந்த தங்கம் போறது முதல்ல நிறுத்துங்க. ஊர்லயே செல்வந்தர்கள் மேல் தட்டு மக்களுக்கு மட்டும்தான் இந்த தங்கம்னு கிடைக்கணும், கீழ்த்தட்டு மக்களுக்கு இது கிடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம தொடர்ந்து இளமையாவே இருக்கணும், நாம 100 வருஷம் அரசாட்சி பண்ணணும், இவங்கெல்லாம் நமக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இப்படிங்கிற எண்ணம் ராஜாக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த தங்க பஸ்பத்தை யாரு கண்டுபிடிச்சா அவனை கூட்டிட்டு வாங்க, இன்னும் 100 பேர்களுக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுத்து இப்ப எல்லா செல்வந்தர்களும் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வாழ்நாட்களை நாங்கள் நீடித்து கொடுக்குறோம், இந்த தங்க பஸ்பத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தங்க பஸ்பத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே ஒருவேளை இளமை ஆயிட்டா அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்படின்னு தங்க பஸ்பம்னே ஒண்ணு கிடையாது, இது எல்லாமே ஏமாற்று வேலை, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னும் அதே காலகட்டத்தில் இந்த தகவல் எல்லாத்தையுமே பரப்பி விட்டாங்க. ரெண்டுமே அட் அ டைம்ல பரவிட்டே இருந்துச்சு. மக்கள் குழம்பியே போனாங்க, என்னதான் கேட்கறது அப்படிங்கிற அளவுக்கு குழம்பி போனாங்க. ஆனா ஒரு சிலர்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும், ஈவன் ராஜராஜ சோழன் கூட மகா சக்தியாகவும் அறிவாளியாகவும் திடகாத்திரமாக இருந்ததுக்கு இந்த தங்க பஸ்பம்லாம் காரணம்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று உண்மைகள், இதெல்லாமே மறைக்கப்பட்ட உண்மைகள். என்னைக்குமே வரலாறுல உண்மை அப்படிங்கிறத மறைச்சிடுவாங்க.
வரலாறுனா என்னன்னா, பிற்காலத்துல வரக்கூடியவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் வரலாறா மாத்துவேன். என்ன நடந்துச்சோ அதை நான் வரலாறா சொல்லவே மாட்டேன். இது இது இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உண்மை. அப்ப உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த உண்மை யாருக்கும் தெரியும்னா, இதே சமகாலங்கள்ல வாழ்ந்த ஒருத்தங்க யாராவது ஏட்டில் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே புரியும். நம்ம ஊர்ல எம்ஜிஆர் அவர்களுமே தங்க பஸ்பம் சாப்பிட்டதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் நினைப்பீங்க எம்ஜிஆர் இளமையான காலத்துல சினிமாவுக்குள்ள வந்துட்டார். இல்ல, அவர் 44 வயசுல தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரியே ஆகுறாரு. இப்ப உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நாம பார்த்த இளமையான எம்ஜிஆருக்கு வயசு 44ன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அவர் அப்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். அப்படி அவருக்கு ஒரு இளமை தன்மை இருந்துச்சு. அதை நீட்டிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தங்க பஸ்பம் சாப்பிட்டதா நிறைய பேர் சொல்லுவாங்க. தங்க பஸ்பம்னாலே இந்த உலகத்துல அடுத்த பேர் வருதுன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா சில அரிதான விஷயங்களை செய்யறதுக்கு மிகப்பெரிய சக்திகள் வேணும். அதை இப்ப உருவாக்கணும்னு நினைச்சா இப்ப அதை உருவாக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும் இல்லையா? அவர் அதையுமே கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு அவர் மட்டுமே அதை சாப்பிட்டாரு. அதனால அவர் நீண்ட காலம் இளமையோடவும் ஆற்றலோடவும் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கூட பயணிச்சவங்க நிறைய பேர் சொல்லியுமே நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருப்பேன். இந்த தங்க புஷ்பம் இப்போ மனுஷனுக்கு இன்னொரு ஆசை வருது.